பாத்திமூர்ல காப்பு கட்டும் அன்பு நண்பர்கள்லாம் சேர்ந்து இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்துறாங்க, நாடகம் நடத்துறாங்க. இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியில இவ்வளவு பெரிய கலைஞர்களை கூட்டிட்டு வந்து நல்ல ஒரு மைசில போட்டு அப்போ லைட்டை போடாம இப்படி இருட்டாவா போட்டு சாரி நல்லா ஆடிக்கிட்டு இருந்துச்சு வந்து அந்த பிள்ளைங்க அடிச்சு கிடத்து சாரி சாரி நான் எப்படினாலும் அடிச்சு லைன் பண்ணலாம் அதான் லைன் பண்ணி தான் முடிச்சுட்டிய சொல்லிய என்ன பூ என்ன சொல்லுவாங்க நீங்க என்ன சொன்னீங்க? நான் சூர்யா மச்சான்னு சொல்லுவேன். நான் அந்த கிராமப்புறங்களை கூப்பிடுவாங்க வாங்க பூ நல்லா இருக்கீங்க அப்ப என்ன பூ அப்படியா பூ ஆமா பூ இங்க வர்ற பச்சை கலர் பூ 1000 தான் இருந்தாலும் நம்ம ஒரு பொம்பளை பிள்ளை இடிச்சிருக்க கூடாது. என்னுடைய பழக்கமே தப்பு பண்ணதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்டணும். ஆமா அதை நம்ம மன்னிப்பு கேட்டுட்டோம்னா அதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை வந்துடாது இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம் ஐ எம் சாரி. வந்த வேகத்துல உங்களை நான் தெரியாம விடுச்சேன், புரிஞ்சுக்காதீங்க. மனசுல இதெல்லாம் செஞ்சு விட்டு சாரி புரியல ஒத்துக்க முடியாது. முண்டா அறிவு கட்ட முண்டா சோறு தண்ணி சோத்தோட சுண்ணா இல்லையா? ஒரு பொம்பளை பிளானி தானே இருக்கேன். என்ன முத்தம் கொடுத்தாரு தெரியாம உனையத்தான் திட்டு மூணு மாடு மாடு காது கேக்குதா காது கேட்கலையா? நீங்க என்ன திட்டினாலும் சரி செருப்ப கழிக்கிட்டு அடிச்சாலும் சரி நான் அதெல்லாம் விஷயத்துல அது பொம்பளை பிள்ளை கோவப்பட்டா நான் கோவப்படவே அந்த ஒரு விஷயத்துல நான் பப்புனா இருந்திருக்க கூடாதா? நீ எப்பவுமே பப்புன்னு தானேடா. இல்ல பப்புனா இருந்தா நீங்க என்ன பண்ணி இருப்பீங்க? இப்ப நக்கிருப்பேன். செய்யலாம் செஞ்சுட்டு சாரி சொல்ல விட முடியுமாயா? தெரியாம செஞ்சுட்டேன். கேக்குற கண்ணு முன்னாடி வச்சிருக்கீங்க. முன்னாடிதான் வச்சு வந்திருக்கேன். இல்ல கண்ணு முன்னாடிதானே இருக்கு. முன்னாடியா இருக்கு. தப்புதா. உன் அக்கா தெரிஞ்சுனா எடுப்பீங்களா? யோ அம்மா நான் மட்டும் நொட்டுனதுக்கு மட்டும் உனக்கு வலிக்குதாக்க? இல்ல அவர் இருக்கும்போது கொஞ்சம் சோகமா இருந்துச்சு, நீங்க இருக்கும்போது அப்ப நீ அவன் முடியாது. அவ இருக்கும்போது சுகமா இருந்துச்சா, நாங்க இருக்கும்போது எப்படி இருந்துச்சா? அப்படியே எரியுதாக்கு. முகரை பாருங்க, உலகத்துல என்ன மாதிரி ஒரு ஆம்பளை பார்க்க முடியுமா? உன்னைய மாதிரி நம்ம பெரிய பெரிய ஒரு விஷயம் குஞ்சு இவரு பெரிய உன்னைய மாதிரி ஆம்பளை பார்க்க முடியுமா? அன்பதன் எதுக்குமா அவன்கிட்ட குஞ்ச நான் வாங்கினேன். ஏன் குஞ்சு போதும் குஞ்சு தானே கேட்டு பேசுங்க. பாருமா சொல்லுங்க. நான் எப்பொழுதுமே இப்ப நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க, யாராவது தப்பு பண்ணா ஏப்பா நான் இந்த தப்பு பண்ணிட்டேப்பா மன்னிச்சிருப்பா யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன் தன்மானத்தை அங்க இடத்துல இறங்க மாட்டாங்க. ஆனா நான் தன்மானத்தானே விட்டுட்டு 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம இடிச்சிருக்க கூடாதுங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்கறேன்ல. தெரியாம செஞ்சவங்கள விட்டுறலாம், நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டு சாரி கேக்குறீங்க பாத்தீங்களா? அதுதான் உங்களை மன்னிக்கவே முடியாதுன்றே தப்புங்க. இல்ல கேக்குற இவ்வளவு பெரிய மேல மாதிரி நான் உன்னை தெரியாம செஞ்சிருக்கேன். என்ன பண்ணி இருந்திருப்பீங்க? இல்ல தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சேன் பாரு, அதனாலதான் இப்படி பேசுறேன். பொம்பளை பிள்ளை ஒரு மரியாதையோட பேசணும் இல்லையா? நீ ஆம்பளை பையன் போது அடக்கமா கத்துக்கிட்டீங்களா? அடக்கமான சுடுகாட்டை தான் பாக்கணும். என்ன சொல்லுங்க பொம்பளை பிள்ளை நீ முதல்ல அடக்கமா பேசுறியா? நீ ஆம்பளை பையன் போது அடக்கமா இருக்க கத்துக்கிறியா? டீசெண்டா உன்கிட்ட எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? உன்னை எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணுங்கிற? இந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு வந்தது யாரு? காப்பு கட்ட நண்பர்கள் தானே, ஊர் மக்கள் தானே. அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்க என்னை மன்னிச்சாங்கன்னா மன்னிப்பு கேட்டா நீ தான் ரொம்ப கிராக்கி பண்றிய. மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி அன்பு கிராமத்தார்கள் இளைஞர்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிய, யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. தாய்மார்களா இருக்கிய, என் கூட பிறந்த பொறப்புலாம் உட்கார்ந்துருக்கிய. நானும் தரணி தப்பு பண்ணிட்டோம். 2 பேரும் செஞ்சுதானே தப்பு பண்ணோம். அதான் நானும் தரணி சரியும் தப்பு பண்ணிட்டோம். நீ நானும் பண்ணதாமா அவங்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கிறேன். என்ன பண்ண? நீ நானும் தப்பு பண்ணலையா? நீங்க மட்டும் தான் தப்பு பண்ணி நீங்க மட்டும் சாரி கேளு மன்னிப்பு கேளுங்க. நான் போது அப்ப நீ பண்ணல. நீ என்னையா பண்ணீங்க? நான் என்னையா பண்ணேன்? நீ பண்ண ஒத்துக்கோ. இப்ப நீ தப்பு பண்ணல. நான் இந்த தப்பு பண்ணலையே. இப்ப இதே மேடல நான் பண்ணேன் தப்பு அப்படிங்கறத உன்னை ஒத்துக்கோக்கேவா? எப்படி ஒத்துக்க முடியும்? உன்னை அடிச்சது யாரு? நீ அடிச்சது நீங்க சூர்யா. அதானே? ஆமா. 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை நான் அடிச்சிருக்க கூடாதுல? தப்பு தானே? நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். தப்பு தானே? தப்புதான். நான் ஒத்துக்கிட்டேனா? ஒத்துக்கிட்டீங்க. என்னை அடிச்சது யாரு? உங்களை அடிச்சது யார் அடிச்சா? நீங்க தான் வந்து அடிச்சீங்க. உங்களை யாரு அடிச்சா? நல்லா புரிஞ்சு வச்சு சொல்லுங்க. உன்னை இடிச்சது நான்ஜா. சரி நான் ஒத்துக்கிட்டேன். என்னை இடிச்சது யாரு? உன்னை இடிச்சது யாரு? உன்னை யாருமே இடிக்கலையா? யாருமே இடிக்காம நான் மட்டும் செவுத்துல போய் இடிச்சேனா? செவுத்துல போய் இடிச்சியா? வந்து நீங்க என்னைய தான் அடிச்சீங்க. அடிச்சல? ஆமா. என்னை திருப்பி இடிச்சது யாரு?
என்னையா பேச்சு என்னம்மா புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களா? ஆமா. உன்னை இடிச்சோன்னு திருப்பி என்ன இடிச்சது யாரு? உன்னை இடிச்சது யாருமே இடிக்கல, நீங்க தான் ஏன் என்ன இடிச்சீங்க? அதுதானே லூசு, உன்னை நான் தான் இடிச்சேன்னு ஒத்துக்கிட்டேன்ல. இந்த லூசோட சேர்ந்து நானும் ஏண்டி முரட்டு லூசு? நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? கீரை முண்டை நீ தானே பங்காளி, உனக்கு புரியுதா பங்காளி சொல்றது? உன்னை இடிச்சது நான் தான் ஒத்துக்கிட்டேன். நீங்க அவங்கள்ட்ட என் மேனியை உரசுனது யாரு? உங்க மேனியை உரசுனது யாருமே இல்லையா? நீ தான் என் மேனி யாருமே இல்லாம பொணத்துக்கிட்டே போய் உரசுனாங்க. இங்க பாரு, நான் போட்டேன்னு வச்சுக்கோ. ஆறு முகரையில மூஞ்சிலும் பாரு. மூஞ்சி மொசரி பாரு. அவளுக்கு இருக்கும்டா. நானும் போன போது பொம்பளை பிள்ளையாச்சே, ரொம்ப மரியாதை பேசணும், ரொம்ப ஏறுற. நானும் போனா ஆம்பளை பேரு நீ தலையில கட்டிட்டு ஏறுற பாரு. இங்க பாரு, ஆம்பளைல அடக்கணும்னு நினைக்காத. சூர்யா, நாங்கெல்லாம் வெள்ள மாதிரி வந்தோம்னா மொத்தமா அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். நீ மசத்தை புடுங்கடா, புடுங்கி தள்ளிட்டே இருந்தே போடா வா. நீங்களும் வந்துட்டாலும் பொறந்து தள்ளிடுவீங்க. போயா போ முடிய மாதிரி ஆளுகளை கூட்டிட்டு வாங்க, லூச கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்பட குடி மாதிரி கிறுக்கு பையில குடிக்க வந்திருக்காங்க. வாயை பாட்டு சொல்லுவேன், கிழிச்சு தச்சு முடிய மாத்துங்க. பப்புண்ட பேச மாதிரி ஏன்ட பேசக்கூடாது. என்ன பண்ணுவீங்க? ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் மாட்டி சப்பு சப்புன்னு கொடுத்துருங்க. பாத்துக்க, நீ வேற டான்சர் பேசுறப்ப ஏன்ட பேசக்கூடாது. என்ன பண்ணுவீங்களா? அம்மா கொடுக்குவேன், கொடுக்கும் வெண்டிக்கா, சொரக்கா, பெரிய புடலங்கா, பீட்ரூட், இந்த மாதிரி எத்தனை பொம்பளை பிள்ளைகளை நான் பார்த்திருப்பேன். மாதிரி எத்தனை ஆம்பளை பிள்ளை நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஆம்பளை மதிச்சு இறங்கி வரனா அந்த மதிப்புக்கு மதிப்பு கொடுக்குமா? பாருங்க, யாருக்கு மதிப்பு கொடுக்கணும் எனக்கு தெரியும். சரியா? மதிப்பு கொடுத்தல அவனு சின்ன பப்பா கிடையாது சொல்லி. இவ்வளவு நேரம் ஓண்ட நான் எவ்வளவு டீசெண்டா பேசினேன். சரி, ஒரு ஆம்பளை மதிச்சா நீ பேசுற. நான் தப்பா இது நானே பேசினேனா? பேசிட்டா பாரு. நீ பேசிட்டா பாரு. மூக்குல கொடுத்தாலும் சுள்ளு மூக்கு தெரிச்சு போய் பாத்துக்க. தெரிச்சு போய் பாத்துக்க. ஆம்பளை எழுத்து பேசுவாங்களா? அப்படியே பேச என்ன பண்ணுவ? முத வாயடக்கமா பேசு. ஆம்பளை நீ யாரக்கோ பேசுவல்ல. நீ அகம்பாவா ஆணவத்தோட பேசுற பொம்பளை பிள்ளைல நல்லாவே இருக்காது. சரி, என்ன பண்ணுவீங்க? பொம்பளை பிள்ளை முத ஒழுக்கமா ஆம்பளைட்ட எது பேசினாலும் ஊம்பட கத்துக்க. அடே என்னது ஊம் போட கத்துக்க. உன்னைய பார்த்து எதுக்கு நான் ஊம் போடணும்? லூசு, எது பேசினா நீங்க சொல்லு. அப்படி சொன்னீங்க. ஊம் போட கத்துக்க. சரி, அத விட்டு வந்தாலே பொம்பளை பிள்ளை பாற வாட்ட வர. இங்க பாருங்க, நான் போட்டேன்னு உன் கொட்டை தெரிச்சு போயிரு பாத்துக்கோ. ருத்ராட்சி கொட்டைய சொன்னேன். தெரிச்சாலும் பரவாயில்ல, எடுத்து வாயில கவிக்க. நான் எதுக்கு கவனம்? என்ன மனுஷத்துக்கு என்னதை தெரிக்க விடுற? கேக்குறேன். உன் புருஷனுக்கு போய் தெரிக்க விடு. 11 மணி ஆனா உங்களுக்கு சர்வருக்கு வரதவன் அப்படியே வரியா? எங்க வாய முதல்ல பொம்பளை பிள்ளை முத ஆணவத்தோட பேசுறது முத நிப்பாட்டு. ஆம்பளை போய் முதல்ல ஆணவத்தோட பேச நீ நிப்பாட்டுங்க முதல்ல. அதிகமா பேசுற பொம்பளை பிள்ளை எதையும் வாழ்க்கையில சாதிச்சத சரித்திரம் கிடையாது. நீங்க அதிகமா பேசுற ஆம்பளைக்கு நீங்க எந்த வாழ்க்கையில சாதிச்சது கிடையாது. ஆம்பளை பேசுற சரித்திரம், பொம்பளை பேசுற அட்டை சரித்திரம் இருக்கா? யார் சொன்னது? யார் சொன்னது? நீ சொன்னதுக்கு நான் போட்டு போக முடியுமா? எல்லா விஷயத்திலயும் ஆம்பளை ஏதாமா போனா போதுன்னு விட்டு கொடுத்து போய்கிட்டே இருக்கா. நீங்க என்ன விட்டு கொடுத்துட்டு போறீங்க? எங்களை விட்டு கொடுத்து போக எங்களை ரொம்ப மட்டமா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. இங்க பாருங்க, இன்னைக்குமே ஆண்களை நாட்டின் தூண்களா மதிக்க கொடுங்க. சரியா? எங்க தூணை அப்படி பேசாதீங்க. எனக்காவது தூணை மதிச்சிருக்கியா? இல்லங்க, இல்ல அந்த தூணுக்கு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு சாமி கும்பிட்டுருக்கியா? சந்தனம் வச்சு சாமி கும்பிட்டு அந்த தூண் இருக்குல்ல, அந்த தூணுக்கு சந்தனம் வச்சு சாமி கும்பிட்டுருக்கியா? தூணை பத்திரமா பாத்துக்கணுமா? அந்த கால தாமணிங்க கும்புற மாதிரி இருந்தாங்க. இந்த கால தாமணிங்க அப்படி இருக்கீங்களா? இப்ப என்னவா? நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். இங்க நின்று நீ பேசுற பாத்தீங்கன்னா உங்களை தான் சொல்லுவேன். என்னத்த சொல்ல போற? என்ன வேணா சொல்லு. அந்த காலத்துல ஆம்பளை எல்லாம் அப்படி செஞ்சாங்க, இந்த காலத்துல ஆம்பளை எல்லாம் இப்படி செய்யறாங்க. பார்க்கும் போது ஐயோ எனக்கு என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கற்பழிப்பு போல சரி மனுஷர் வந்து அப்படி பண்றீங்க பாத்தீங்கன்னா, வாயில வச்சு நாயை கூட விட்டு வைக்கிறீங்களா? துப்புக்கட்ட நாயி நான் காலையில மடப்புறம் காளி கோயில போய் காசு வெட்டி போட்டு தான் போவேன். உனக்கு டான்ஸ் சூப்பராம்ல, நம்மளைத்தான் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க. சூப்பராம்ல, நீ சொல்ற ஒரு விஷயத்த நான் ஏத்துக்கிறேன். ஒண்ணு சொன்ன பாத்தியா, மனுஷ பயப்படுவதே விட மாட்டீங்க, கேவலம் நாய கூட விட மாட்டீங்க. நான் எதுவுமே தப்பா பேச மாட்டேன். நீ நாட்டுல நடக்கிற விஷயத்தான் பேசுறேங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. 10 பேர்ல ஒரே மாதிரி இருக்கா? இல்ல கிடையாதுல்ல. கிடையாது. இந்த கூட்டத்துக்குள்ள நீ தனியா இறங்கி போய, இங்க இருக்கிற எனது நண்பர்கள், எங்க அப்பா பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, என் புள்ள வருதுடா, என் தங்கச்சி வருதுடா, என் அக்கா வருதுடா அப்படின்னு உனக்கு வழி கொடுப்பாங்க. இங்க இருக்கிற ஆண்கள் பூரா, இங்க இருக்கிற ஆண்கள் மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் ஆண்கள் பெண்களை மதிக்கிறாங்க. ஆனா சில ஆண்கள் பண்ண தப்புனால எங்க ஆண்கள் வர்க்கத்திற்கே கேவலம். இதை நான் ஒத்துக்கிறேன்.
இந்த நீ சொன்ன மாதிரி விளாத்தி குளத்துல நடந்த பிரச்சனை, இப்ப ஒரு 7 வயசு பொம்பளை பிள்ளைய கற்பழிச்சு ஓட்டுருக்காங்க, வீட்டுக்குள்ள புகுந்து கற்பழிச்சிருக்காங்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும் போதுலாம் வேதனையாத்தான் இருக்கு. அவங்க எல்லாம் நம்ம கையில சிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம கையில சிக்கனா சும்மா விடுவோமா? அப்படியே சில்லியா வெட்டி கூறு போட்டு விடுவாங்க. தப்புதான். இப்ப ஆண்கள் மேல தப்பு நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன், நான் தப்பு சொல்லல. சரி, ஒருத்தர் கொலை பண்றான்னு வையேன், அவனுக்கு தண்டனை நிறைய கொடுக்கணுமா இல்ல அவனை தூக்கி போட்டு கொலை பண்றான் அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறான் பாரு. தூண்டி விட மாட்டீங்களா? அவனுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். அப்பனா நியாயமா உங்களுக்கு தான் அந்த தப்பு கொடுக்கணும். என்ன காரணம் தெரியுமா? ஆண்கள் முன்னால அறகுறைய ஆடை போட்டு நடக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றது நீங்க தான். அந்த காலத்துல பெண்கள் கூட பாத்துருப்பீங்கள, எத்தனை முகம் சேலை கட்டிப்பாங்க? 16 முகம் சேலை கட்டுவாங்க. அந்த சேலை கட்டி ஓரக்கொண்ட போட்டு நெத்தி நிறைய போட்டு வச்சு காதல தந்தட்டி போட்டு வெளியில வரும் பொழுது பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி தெரியும்? பார்க்க பத்திரக்காளி மாதிரி தெரியும். ஆச்சாரி இந்த பொம்பளை பேசக்கூடாதா, ஆளு பார்க்க அப்படி அம்மன் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி பயந்து ஆண்கள் பூரா ஒதுங்கி போவாங்க. இப்ப உள்ள காலத்துல அப்படி யாரும் சேலை ஊத்துறீங்களா? இல்ல காதல தந்தட்டி போடுறீங்களா? நெத்தி நிறைய பொட்டு வைக்கிறீங்களா? தலை நிறைய பூ வைக்கிறீங்களா? இல்ல. ட்ரெஸ் போடுறீங்க, சுடிதார்னு ஒரு ட்ரெஸ் போடுறீங்க, நான் ஏத்துக்கிறேன். சுடிதார் போடுற பெண்கள் கூட ரொம்ப அழகா லட்சணமா தான் போடுறீங்க. ஏன் அந்த சுடிதாரை முழுசா மூடுறீங்க? உடம்புல இருக்கிற அங்கங்கள் வெளியே தப்பா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தானே இப்படி போடுறீங்க. போடுங்க. இந்த துண்டு ஒண்ணு போடுறீங்களே மேல, ஷாலு கொடுங்க. மாப்பிள்ள கரெக்டா கொடுக்குறியா பாருங்க. ஷால் போடுறீங்களா? துப்பட்டா, காரிக்கிட்டு துப்பட்டான்னு வரும். இந்த துப்பட்டா எதுக்கு போடுறோம்? அங்கங்கள் வெளியே தப்பா தெரியக்கூடாது, அசிங்கமா தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஷாலை சில பெண்கள் போடுவாங்க, மறைச்சு போடுவாங்க, பார்க்க அழகா இருக்கும். சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, ஷாலை போட்டு இப்படி ஓரமா மறைச்சு போடுவாங்க, இதுவும் அழகா இருக்கும். சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, ஷாலை இப்படி போட்டு இப்படி மறைச்சுக்குவாங்க, இதுவும் அழகா இருக்கும். சில பொம்பளை பிள்ளைய ஷால் போடுறத வளர்த்துக்கீங்களா? ஓரமா ஒட்டி போட்டுக்கிட்டு திருப்பதி உண்டியில கொடுக்க மாதிரி அப்புறம் செய்யாம என்ன செய்யும்? நல்லா இருக்கும். அதெல்லாம் நல்லா இருக்குமா? அப்புறம் என்ன செய்ய சொல்ற? இப்படிதான் உலகம் போகுது. பாக்குற எண்ணங்களை ஒருத்தர் பண்ணக்கூடிய தப்ப எல்லாத்தையும் சுத்தி காமிக்க கூடாது. சரியா? நானே சொல்றேன், சில பெண்கள் பண்ற தப்புனால எல்லா பெண்களும் நான் எல்லாத்தையும் சொல்றேன், பண்ணக்கூடிய உங்களை மட்டும் தான் சொல்றேன். இவங்களை விட்டுறிய சினிமாவை எடுத்துக்கோ. நிறைய பேர் படம் பார்த்திருப்பாங்க, பழைய படங்கள்லாம் பார்த்திருப்பாங்கல்ல. பத்மினி அம்மா, சாவித்திரி அம்மா, சரோஜாதேவி அம்மா எவ்வளவு பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க நடிக்கிற காலங்கள்ல உடம்புல ஆடைகள் உடுத்தும் பொழுது ஆபாசமா உடுத்தி நடிச்சாங்களா? இல்ல, எதுவுமே கிடையாது. இல்ல, முக பாவனைகள் தான் காட்டுவாங்க. தில்லானா மோகனம்மாள் படத்துல அந்த பாட்டுக்கு தாத்தாப்புல அந்த அம்மா முகத்துடைய நவரசங்களை காட்டும். நவரசமும் மக்கள் பார்த்தா இப்படிலாம் நடிப்பாங்களா, இப்படிலாம் இருக்காயா ரசிச்ச காலங்கள் போய் இப்ப காசு நிறைய குடுக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஜன்பாடி ஒரு ஜன்ஜட் அந்த சட்டியை மறைக்கிறதுக்கு கொசு வேலை சாவாடை போட்டு கைய போட்டு போட்டா நோட்டாம மைத்த புங்குவாங்க. மருந்த குடிச்சுட்டு சாக சொன்னா மருந்த குடிச்சுட்டு சாவீங்களாடி? முத படத்துல நடிக்கிறவங்க நான் இப்படி எல்லாம் நடிக்க மாட்டேன். என்னுடைய ரசிகர்கள் அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. எவ்வளவு காசு கொடுத்தாலும் நான் ஆபாசமா நடிக்க மாட்டேன். உடம்புல இருக்கக்கூடிய அங்கங்கள் வெளியில தெரிய மாதிரி நடிக்க எந்த பொம்பளையாவது சொல்றாங்களா? அப்படி சொல்லு நம்ம நாடு ஓரளவு திருந்தோம். அதை விட்டு இருக்கிற ஆண்கள் பூரா குறை சொல்றது ஆமா. இங்க என்ன பண்ற? என்ன வியாபாரம்? நீ ஒரு ஆள் தான் உண்மையை சொல்ற. என்னங்க? ஆமா, சில பேர் ஏமாத்துறாங்க. ஆண்கள் பூரா ஏமாந்த வர்க்கமா போச்சு. பாவம் நாங்கெல்லாம். ஒரு சில கும்பல்களை சொல்லு, நான் பலாப்பழம் விக்கிறேங்க, ஆர்வத்துல போய் பாப்பேன், பார்த்தா கடைசியில நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். இதுதான் எங்களை ஏமாத்தி போடுறாரு. ஆனா உண்மையை சொல்ற பாத்தியா, இழந்த பழம் விக்கிறேன்னு. I like it very nice. எப்படி பெரிய பழமா சின்ன பழமா? பெரிய பழம். காம்பு இருக்கா? இல்லம்மா, பழத்துல காம்பு இருந்துச்சுன்னா அது சுத்தமான பழம். காம்பு இல்லைன்னா அதுல ஈ முக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காகத்தான் சொல்ல வந்தேன். காம்பு இருக்குல்ல? ஆமா, காம்பு இருந்தா சுத்தமான பழம். இப்படிதான் நம்ம நினைச்சுக்கிறோம். காம்பு இருந்தா என்ன, இல்லாம இருந்தா என்ன. நம்ம வீடு வாங்கியிருப்பேன் புதுசா, 60 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கியிருப்பேன். அப்பத்தான் முத போய் பால் காய்ச்சுவேன். அப்ப அவன் நினைப்பேன், நம்ம தாண்டா பால் காய்ச்சணும்னு நினைப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல பால் காய்ச்சிருப்பாங்க. ஆனா நினைச்சுக்கிறோம், வேற வழியில நம்ம தான் காய்ச்சிரோம்னு. அதுக்கு முன்னாடி காய்ச்சி தான் எழுதிக்கிறது. அப்ப நீங்க எழுத பழகிறீங்க.
அவளுக்கு மரத்தை வெட்டி விட்டுருங்க. எல்லாரும் ஏறினீங்கன்னா மரம் நம்மளால உறவு. நான் உங்களுக்கு என்ன வேணும்? மகையர் இடத்துல அப்ப யாருன்னா விளங்குமா? ஆட்டை வாங்கி பாடுறீங்க. இப்ப இதுல இங்க வர மாட்டேன். ஆட்டை வாங்கி நீங்க அங்க வர்றீங்க. வண்டியில வரும்போது உங்க பாட்டுல ஓடிட்டுமா மயிர் உணர்த்தும் மயில் உணர்த்தும் மயில் உணர்த்தும். ஆமா தரையில நான் இருந்து நான் எப்பொழுதுமே யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஆமா, எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டேன்? பொம்பளை பிள்ளையா? எக்ஸ்கியூஸ் மீ பாப்பா, எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். என்ன விஷயம்? நம்ம தொழில் பண்ணும் பொழுது மக்கள் ரசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னது? புருஷனை கொடுத்து பாடி பேசிட்டு இருப்போம். அப்ப யாரோ அவர் வந்து, ஏய் போதும்பா, ஏய் உள்ள போங்கய்யா, மணி எத்தனை, அடுத்த வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவன் நேரம் நம்ம செஞ்சது வெட்டியா போயிடும். அதனால அவங்க சொல்றதுக்கு முன்னால மரியாதையா முடிச்சுட்டு போயிடணும். போமா இல்லையா? தரு உங்ககிட்ட ஒண்ணு கேப்பேன், வருத்தப்படக்கூடாது. உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? சாரிமா, மேரேஜ் ஆயிடுச்சா? ஓ, உனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலையா? எனக்கும் மேரேஜ் ஆகல. சகனமே சரியில்லையே. என்னப்பா உங்க வயசுல நம்ம பிறந்த குழந்தை தான்டா. தரு ஏய் மத்தியில நீ கதவு, நான் உன்னை லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். லவ் பண்ணி நான் சொல்றத கேளு. தெருவுல விட்டு போயிவாங்க. அந்த 8ஆம் நம்பர் பஸ்ஸை பிடிச்சீங்கன்னா நீ அப்படியே ஸ்ட்ரைட்டா மாங்கோல் டு அழகு கோயில் வழி மீனாட்சிபுரம். ஐயா எக்ஸ்கியூஸ் மீ, லவ் பண்ணும்போது ஃபோன் பண்ணி நீங்க அப்ப பின்னாடி கூட தரணி, நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன். அவன் விளங்காத வண்டி, சொல்றத கேள்வி. நான் சொன்ன கம்பெனி போய் வாங்கு. அது என்னைத்தான் சொல்றானா இல்ல போன்ல தான் பேசுறாங்க? இல்ல விவசாயத்துக்கு வயலுக்கு மருந்து. நான் எப்படியாவது இந்த வயலுக்கு என் மருந்த பாய்ச்சலான்னு பார்த்தா நீ விடமாட்ட போல இருக்கே. தரணி, உலகத்துல 1000 ஆண்கள் உன்னை சுத்தி வந்திருக்கலாம், பார்த்திருக்கலாம். எனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு இடைஞ்சல் மனுஷருக்கு தான் வந்தாங்க. தரணி, காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காதலா எப்படி இருக்கும்? ஏண்டி அதுக்கு நான் செஞ்சாடி காட்ட முடியும்? ஊதிக்கால சங்க ராஜா, ஜெய் ஜெய் ஜப்பா, ஜெய்
நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல இப்படி ஐயா நல்லா இருப்ப. காலையில உனக்கு ஒரு புல்லு வாங்கி தரேன். உனக்கு புல்லு வாங்கி தரேன். மில்கி சாக்கு. ஆமா நல்லா இருப்ப. டிஸ்டர்ப் பண்ணாத. மேற்கொண்டு 5000 பணம் கூட தரேன். ஆமா மாசம் 30 நாள் மைசெட்டுக்கு வேலை கொடுக்குறேன். ஆமா ஏன்டா இந்த பிள்ளை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். காதலை பத்தி உங்களுக்கு தெரியாதா? தெரிய வைக்கிறேன். காதல் எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆமாவோட சைஸ்ல இருக்கும். சரி. ஆமா முத ஆமாவோட சைஸ்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க வெறி எடுத்து அடிச்சு ஓட்டோட சைஸ் கொண்டு வந்துருங்க. அது எப்படி அடிப்பாங்க? அடிக்கும் போது உனக்கே தெரியும். அப்புறம் எப்படி அடிப்பாங்கன்னா இதெல்லாம் பயிற்சி பண்ணி அடிச்சுட்டு இருக்கியா? உனக்கு ஆமை வடை பிடிக்குமா உளுந்த வடை பிடிக்குமா? எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். ரெண்டுமே பிடிக்குமா? பரவாயில்லையே. பொதுவா நாடகத்தை முடிச்சுட்டு போகும்பொழுது நம்மளுக்கு என்ன வாங்கி கொடுப்பாங்க? காலையில டீ வடை வாங்கி தருவாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாருல்ல. ஏன் பசியோட போக கூடாதுங்கிறதுக்கா? பாத்துக்கணும் தானே. இங்க இருந்து 1 மணி நேரத்துல நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஆனா இதே கட்டுமாவடி அறந்தாங்க இந்த பக்கம் போனோம்னா என்ன வாங்கி கொடுப்பா? காலையில சாப்பாடு. எங்க சித்தப்பு நாடகம் சீமா சித்தப்பா நாடகம் கட்டுமாவடி பக்கம். நாடகத்தை முடிச்சு காலையில வரும் பொழுது பிள்ளைகளுக்கு கூட சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. எனக்கு மேப்படி சரக்கு. ஆமா 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 அடுத்து வாங்கி தரும்போது குருணமருந்து வாங்கி கொடுக்குறாரு. வண்டியில அசந்து படுத்துட்டேன். முடிச்சு பார்த்தேன் வண்டியில ஒரு வாய்ப்புலையும் காணா. சாப்பிட போயிட்டாங்க. சரி நம்ம ஏதாவது ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் சித்தப்பாட காய்ச்சி வாங்கி கொடுக்கும் சொல்லி ஒரு ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். சப்ளையர் கூப்பிட்டேன். எப்பா முத பசிக்குதியா 2 ஆமோட கொண்டு வந்து வையான்னு. சுட சுட ஆமோட கொண்டு வந்து வச்சாங்க. தேங்காய் சட்னி புதினா சட்னி மல்லி சட்னி 3 சட்னி கொண்டு வந்து வச்சாங்க. வடையை பிச்சு வாக்குறேன். உள்ள மசுரா இருக்கு. எரிச்ச மசூர் வருமா? 1 2 விழுந்தா கூட எடுத்து போட்டு தின்றலாம். இப்படி கொத்தா இருந்தா எப்படி சாப்பிட முடியும்? உடனே சப்ளையர் கூப்பிட்டேன். என்னடா ஹோட்டல் வச்சு நடத்துறீங்க? வடையை கொண்டு வைக்க சொன்னா மசூரை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. யாரா முதலாளி அப்படின்னு சொல்லி டென்ஷன்ல கத்தி இருந்துச்சுல்ல. உடனே சப்ளையர் சார் கோவப்படாதீங்க. வடையை கொண்டு வந்து வச்சது நாங்க. இந்த வடையை போட்ட மாஸ்டர் உள்ள இருக்காரு. நீங்க உள்ள போய் கேளுங்கட்டாரு. இது நியாயம் தானே அப்படின்னு சொல்லி வடையை எடுத்துட்டு போமா உள்ள போய் பாக்குறேன். பெரிய வயித்தறிச்சமா. அந்த வடையை போட்ட மாஸ்டருக்கு இந்த ஒத்தகை கிடையாது. ஆனா ஒத்தகை இல்லைன்னாலுமே உழைச்சி சாப்பிடியாம் பாரு. அத நினைச்சு நான் பெருமைப்பட்டேன். எவ்வளவு அழகா வடை போட்டா தெரியுமா? மாவு எடுக்க சட்டி நடிக்க எண்ணெய் சட்டிகளை ஓட. மாவு எடுக்க சட்டி நடிக்க எண்ணெய் சட்டிகளை ஓட. ஆமை வடையை பிடிக்க அடிச்சிருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகம். ஆமை வடைக்கு அக்கல் அடிச்சாரு. ஓகே இந்த உளுந்த வடைக்கு ஓட்ட போடணுமா இல்லையா? எப்பரா இந்த உளுந்த வடைக்கு ஓட்ட போட்டியா மனுஷன் சொல்லி 1 மணி நேரமா வெயிட் பண்ணி பாக்குறேமா. எவ்வளவு அழகா உளுந்த வடை போட்டாரு தெரியுமா? மாவு சட்டியை எழுதுக்கிட்டாரு. ஆமை வடை போடும்போது மட்டும் வேட்டி இங்க இருந்துச்சு. அந்த உளுந்த வடை போடும்போது இங்க இருக்க வேட்டி அப்படி ஒத்த கையில இப்படி பழுக்க கடிச்சுக்கிட்டாரு. மாவு எடுக்க சட்டை அடிக்க எண்ணெய் சட்டிகளை ஓட. மாவு எடுக்க சட்டை அடிக்க எண்ணெய் சட்டிகளை ஓட. அது என்ன வடை? உளுந்த வடை இல்ல, கொலக்கட்டை வடை. வேணாமா தரணி? உன்னை நான் எப்படி தெரியுமா காதலிக்க போறேன்? ரங்கம் ரங்கம் ஒரு ரங்கம் சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பண்பாடுது உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது. ரங்கம் ரங்கம் ஒரு ரங்கம் ரங்கம் சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பண்பாடுது உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது. I'm
தங்கச்சி மாதிரி அவர் எனக்கு அண்ணி மாதிரி. நீங்க நொட்டினதெல்லாம் போதும், நாங்க பாத்துக்கிறோம். உன்னை பார்த்தது என்னுடைய காதல் எப்படி தெரியுமா? ஒரு விஷயத்த சொல்றேன், மனசுல பதிச்சுக்கோ. எனக்கு உண்மையா நீ இருந்தேன்னா மவளே, நம்ம சென்னையில கடலூர் பகுதியில சிலை இருக்கு இல்லையா, கண்ணகி சிலை, அது பக்கத்துல உன் சிலையை வச்சு என் முண்டாட்டி நல்லவன் சொல்லுவேன். அக்கறை நான் இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அங்கிட்டு யாரையா கூப்பிட்டேன்னு வையே, உனக்கு கண்ணம்மா பேட்டதேன். இல்ல நான் போக மாட்டேன். என்னுடைய காதல் எப்படி தெரியுமா? சிலு சிலு சிலுவன காதல் வர வர முடியுது நான். சிலு சிலு சிலுவன காதல் வர வர முடியுது நான். ஒரு பொண்ணு மனிதனை போட்டு இது மரத்து பாட்டு. குடியை கெடுக்கும், குடி வழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும்.